ஹாய், நீங்க இந்தியாவுல டிஜிட்டல் பேங்கிங், அதாவது ஆன்லைன்ல பணம் அனுப்புறவரா? அப்போ இது உங்களுக்கு ஒரு சூப்பரான செய்தி. நம்ம பணத்தை ஆன்லைன் மோசடிகள்ல இருந்து பாதுகாக்க ஒரு புது திட்டம் வந்திருக்கு. அத பத்தி தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த நம்பரை பாருங்க, 25,000 ரூபாய். இது வெறும் ஒரு நம்பர் மட்டும் இல்ல, ஒரு புது நம்பிக்கையோட ஆரம்பம். இது எதை குறிக்குதுன்னு யோசிக்கிறீங்களா? இப்போ இந்த கேள்வியை கேளுங்க. ஒருவேளை ஆன்லைன் மோசடியில நீங்க பணத்தை இழந்தா அது திரும்ப வாங்க முடியுமா? இதுவரைக்கும் இதுக்கு பதில் இல்லைன்னு தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ அந்த பதில் மாறப்போகுது. முதல்ல நாம ஏன் இத பத்தி இவ்ளோ முக்கியமா பேசுறோம்னு புரிஞ்சுக்கலாம். பாத்தீங்கன்னா, டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள் எந்த அளவுக்கு அதிகமாகிருக்கோ அதே வேகத்துல ஆன்லைன் மோசடிகளும் பயங்கரமா அதிகரிச்சிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு யூபிஐ மோசடி. நம்ம டெய்லி லைஃப்ல ரொம்ப ஈஸியா பயன்படுத்துற இந்த டெக்னாலஜியை வச்சே ஒரே ஒரு தப்பான கிளிக்ல நம்ம பணத்தை திருடிடுறாங்க. அடுத்து ஃபிஷிங், அதாவது நமக்கு வர்ற போலி லிங்க்ஸ். தெரியாத நம்பர்லேருந்து வர்ற ஒரு மெசேஜை நம்பி கிளிக் செஞ்சா போதும், நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே அவங்க கைக்கு போயிடும். இது ரொம்ப பொதுவான ஒரு தந்திரம். அப்புறம் ஓடிபி, கேஒய்சி மோசடிகள். இது நம்மள பல பேரை ஒரு முறையாவது சந்திச்சிருப்போம். உங்க கேஒய்சி அப்டேட் பண்ணணும்னு சொல்லி ஓடிபி கேட்டு நம்ம அக்கவுண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கிறது இப்போ ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. இந்த ஸ்லைட்ல இருக்கிறது ஒரு கடுமையான உண்மை. இதுவரைக்கும் இப்படி ஆன்லைன்ல பணத்தை இழந்தா அது திரும்ப வாங்குறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் நமக்கே திரும்ப வராம போயிடும். இந்த மோசமான சூழ்நிலையை மாத்துறதுக்கு தான் இந்திய ரிசர்வ் வங்கி, அதாவது நம்ம ஆர்பிஐ, ஒரு புது முயற்சியோட களத்துல இறங்கியிருக்கு. வாடிக்கையாளர்களை பாதுகாக்க ஒரு புது திட்டத்தை அவங்க அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தோட பேரு சிறு மதிப்பு டிஜிட்டல் மோசடி கட்டமைப்பு. சிம்பிளா சொல்லணும்னா, ஆன்லைன் மோசடியில நம்ம பக்கம் எந்த தப்பும் இல்லாதப்போ நம்ம இழந்த பணத்துல ஒரு பகுதியை இழப்பீடா கொடுக்க போறாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். சரி, இப்ப எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்விக்கு வருவோம். ஒருவேளை பணம் போயிடுச்சுன்னா உங்களுக்கு எவ்ளோ திரும்ப கிடைக்கும்? இந்த நம்பர்ஸ கொஞ்சம் கவனமா பாருங்க. நீங்க இழந்த பணத்திலிருந்து கிட்டத்தட்ட 85% வரைக்கும் உங்களுக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அதிகபட்சமா உங்களுக்கு கிடைக்கிற இழப்பீடு 25,000 ரூபாய் மட்டும்தான். அதுக்கு மேல கிடைக்காது. இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். உதாரணத்துக்கு, நீங்க 10,000 ரூபாய் ஏமாந்துட்டீங்கன்னா அதுல 85%, அதாவது 8,500 ரூபாய் உங்களுக்கு திரும்ப வரலாம். ஆனா ஒருவேளை நீங்க 40,000 ரூபாய் இழந்தா உங்களுக்கு 85% கிடைக்காது. அதுக்கு பதிலா அதிகபட்ச தொகையான 25,000 ரூபாய் தான் கிடைக்கும். ஸோ 85% அல்லது 25,000 ரூபாய், இது ரெண்டுல எது குறைவான தொகையோ அதுதான் உங்களுக்கு இழப்பீடா கிடைக்கும். ஓகே, இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். பணத்தை திரும்ப பெற நாம என்ன செய்யணும்? இதுல டைமிங் தான் ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் கூட தாமதிக்கவே கூடாது. இந்த மூணே ஸ்டெப்ஸை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 1, மோசடி நடந்த அடுத்த செகண்டே உங்க பேங்க்குக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. 2, உடனே சைபர் கிரைம் போர்ட்டல்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. 3, அந்த கம்ப்ளைண்ட் நம்பர், மெசேஜ் எல்லாத்தையும் ஒரு ஆதாரமா பத்திரமா வச்சுக்கோங்க. நான் இத மறுபடியும் சொல்றேன், இதுல தாமதத்துக்கே இடமில்ல. நீங்க புகார் கொடுக்க எவ்வளோ லேட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்க பணம் திரும்ப கிடைக்கிற வாய்ப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும். சோ ஸ்பீடு தான் முக்கியம். இந்த இழப்பீட்டு திட்டம் ஒரு பெரிய ஆறுதல் தான். ஆனாலும் வருமுன் காப்பதே சிறந்தது இல்லையா? அதனால இந்த மோசடிகள்ல சிக்காம நம்மள நாம எப்படி பாதுகாத்துக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். சில முக்கியமான பாதுகாப்பு டிப்ஸ் இதோ. உங்க ஓடிபி, பின், பாஸ்வேர்ட் மாதிரி ரகசியங்களை யார்கிட்டயும் சொல்லாதீங்க. தெரியாத நம்பர்லேருந்து வர எந்த லிங்கையும் கிளிக் பண்ணாதீங்க. யாராவது ஸ்கிரீன் ஷேரிங் ஆப் இன்ஸ்டால் பண்ண சொன்னா கண்டிப்பா பண்ணாதீங்க. அது ரொம்ப ஆபத்து. சந்தேகமா கால் வந்தா யோசிக்காம உடனே கட் பண்ணிடுங்க. இந்த திட்டத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, வயதானவங்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கவும் ஆர்பிஐ திட்டமிடுது. ஏன்னா இந்த மோசடி கும்பலுக்கு அவங்க தான் ஈஸியான டார்கெட். அதனால அவங்களுக்காக சில பிரத்யேக பாதுகாப்பு முறைகளும் வரப்போகுது. சோ நாம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இந்த இழப்பீட்டு திட்டம் நமக்கு ஒரு பாதுகாப்பு வலை மாதிரி. ஆனா அந்த வலையில விழாம இருக்கிறது தான் நமக்கு உண்மையான பாதுகாப்பு. உண்மையில ரிசர்வ் வங்கியோட இந்த நடவடிக்கை ஆன்லைன்ல பணம் அனுப்புற கோடிக்கணக்கான மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. தெரியாம தப்பு நடந்தாலும் நம்ம பணம் மொத்தமா போயிடாதுங்கிற ஒரு தைரியம் இப்ப வந்திருக்கு. இது டிஜிட்டல் பாதுகாப்புல ஒரு புது தொடக்கமா இருக்குமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?